2038 பூமியை தாக்க வரும் மிகப்பெரிய விண்கல். துல்லியமாக நாள் குறித்த நாசா. தப்பிக்க வழியே இல்லையா? இந்த ஒரு விஷயம் தான் சமீப சில நாட்களாகவே சோசியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மீடியாஸ் எல்லாத்துலேயுமே பேசக்கூடிய ஒரு டாபிக்கா மாறி இருக்கு. இதுக்கு காரணம் நாசா அறிவிச்ச ஒரே ஒரு அறிவிப்பு தான். அப்படி என்ன அறிவிச்சாங்க? ஜூலை 12, 2038 நம்ம பூமியை ஒரு மிகப்பெரிய விண்கல் தாக்க போகுது. அந்த விண்கல் தாக்குறதுக்கான வாய்ப்பு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 72% இருக்கு அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனா இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு அப்புறம் உலகம் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. பரவுனதுக்கு அப்புறம் ஒரு தரப்பினர் கண்டிப்பா நாசாவே சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா இது நடந்தே தீரும், நம்மளாம் அழிய போறோம், டைனோசர் அழிஞ்ச மாதிரி நம்மளும் இந்த விண்கல் தாக்கத்தால இந்த உலகமே அழிய போகுது அப்படின்னு ஒரு சில பேர் நம்பினாங்க. இன்னும் சில பேர் அதெல்லாம் இருக்காதுப்பா, இது ஏதாச்சும் வழக்கம் போல் நம்ம பூமியை கடந்து போற ஆஸ்ட்ராய்டை பத்தி நாசா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இன்னும் சில பேர் சொன்னாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த ஒரு சூழ்நிலை. அதுக்காகத்தான் நாசாவே இந்த ஒரு அறிவிப்பையே அறிவிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோல அதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். உண்மையிலே பூமியை விண்கல் தாக்கி அழிக்க போகுதா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விண்கற்கள் மூலமா நம்ம பூமி அழியறதுக்கோ இல்லாட்டி ஒரு கண்டமோ ஒரு நாடோ அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது டைனோசர் அப்படிங்கிற ஒரு இனம். நம்ம பூமியில ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பீசஸ், ஒரு டைனோசர் சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பீசஸ் அழிஞ்சதுக்கு ஒரு காரணமா இருந்தது அந்த ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிற அந்த விண்கற்கள் தான். ஸோ அது சம்பந்தமான ரிசர்ச்சுகள் நம்ம பல வருஷமா பண்ணி அந்த விண்கல் எப்படி விழுந்திருக்கும் நம்ம பூமியில அது விழுந்ததுனால எந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ளாயிருக்கும், அந்த விண்கல்ல எங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியாவே கிடைச்சிச்சு. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம், இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தேரியா ஒரு விஷயம் சயின்டிஸ்டால் சொல்லப்படுது. அப்படி சயின்டிஸ்டால் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பூமியை நோக்கி ஒரு 10 to 15 கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு மெகா சைஸ் விண்கல் அப்படிங்கிறது வந்திருக்கு. பூமியோட ஈர்ப்பு விசையின் காரணமா பூமிக்குள்ள நுழைஞ்ச அந்த விண்கல் அப்படிங்கிறது பூமியில அதிவேகமா மோதி இருக்கு. அப்படி மோதின விண்கல்லோடைய அந்த போர்ஸின் காரணமா, அதோட இம்பாக்ட் காரணமா ஏகப்பட்ட பேரழிவுக்கு உள்ளாயிருக்கு நம்மளோட பூமி. எந்த மாதிரியான பேரழிவுகள் அப்படின்னா, சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, அதுக்கப்புறம் காட்டுத்தீ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனாலதான் டைனோசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இனங்கள் மட்டும் இல்லாம அது கூட வாழ்ந்த பல கோடி உயிரினங்கள் அழிகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 80 முதல் 95% வரைக்கும் உயிரினங்கள் அழிஞ்சுதா சொல்லப்படுது சயின்டிஸ்டால. மீதம் இருக்கக்கூடிய ஸ்பீசஸ் தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து மறுபடியும் உலகத்துல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நம்ம வரைக்கும் வாழ்றதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை நான் ஷார்ட்டா தான் சொல்றேன். ஆனா இந்த மாதிரி பேரழிவுகளை மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஞ்ஞானிகள் கூறுறாங்க. அந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் 5 முறை நம்ம பூமியை சந்திச்சிருக்கு, 5 பேரழிவுகளை. அது எல்லாத்தையும் பத்தி நம்ம கம்ப்ளீட்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நான் ஷார்ட்டா அந்த வீடியோல சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பேரழிவுகள் நம்ம பூமியில இந்த விண்கற்கள் மூலமா ஏற்படும் போது பூமி ஒருவேளை அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஒரு நாடோ இல்லாட்டி ஒரு கண்டமோ அழியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி டைனோசர் அழிவுக்கு காரணமா இருந்த அந்த விண்கல் எங்க இருந்து பூமியை மோதிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்கு இந்த நேரத்துல வரலாம். அதுக்கான விடை ரொம்ப சிம்பிள் தான். நம்மளோட சோலார் சிஸ்டத்தோட இமேஜ் நீங்க கிளியரா கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்துல கோடிக்கணக்கான ஆஸ்ட்ராய்டுகள் நம்ம பூமி மாதிரியே சூரியனை மையமா வச்சு சுத்தி வந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய மார்ஸ் பிளானட்டுக்கும் ஜூபிட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல 5 மீட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் விட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய பல கோடி ஆஸ்ட்ராய்டுகள் சுத்திட்டு இருக்கு. அதுல ஒரு ஆஸ்ட்ராய்டு தான் நம்ம பூமியை 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மோதி இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் தியரியா சொல்றாங்க. அந்த விண்கல் தான் டைனோசர் அழிவுக்கும் காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதே மாதிரியான விண்கற்கள் இன்னும் அந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல சுத்திக்கிட்டு தான் இருக்கு. சரி, இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கக்கூடிய விண்கற்கள் அது எங்க இருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். இதுக்கான விடையும் ரொம்ப சிம்பிள் தான். பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய சூரிய குடும்பமே உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு புகை மூட்டம் மாதிரி, ஒரு கிளவுட் மாதிரி தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அதிர்வின் காரணமா அங்க இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் எரிக்கற்கள் எல்லாமே, அதாவது விண்கற்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சேர்ந்ததுல முதல்ல ஃபார்ம் ஆனதுதான் நம்மளோட சூரியன். சூரியன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சூரியனோட ஈர்ப்பு விசையின் காரணமா மறுபடியும் அந்த விண்கற்கள், டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்துதான் நம்ம ஜூபிட்டர் அப்படிங்கிற பிளானட் உருவாகுது. ஜூபிட்டர் தொடர்ந்து மற்ற கிரகங்கள் உருவாகுது.
ஆனா எல்லா விண்கற்களும் அந்த மாதிரி கிரகங்களை வந்து உருவாகல. சில விண்கற்கள் கிரகங்கள் மாறாம அது சூரியனை மையமா வச்சு சுத்தி வர ஆரம்பிச்சு. அப்படி சுத்தி வரக்கூடிய விண்கற்கள்ல இருக்கக்கூடியதுதான் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம சூரியன் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய விண்கற்கள் அப்படிங்கறதான் இதுல ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல மட்டும் தான் விண்கற்கள் இருக்கா நம்ம சோலார் சிஸ்டத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை தாண்டி நம்மளுடைய நெப்டியூன் பிளானட், அதாவது 8வது கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நெப்டியூன் பிளானட்டுக்கு அப்புறமா குவைப்பர் பெல்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இந்த குவைப்பர் பெல்ட்ல இருக்கிறதும் ஆஸ்ட்ராய்டு தான். அதை தாண்டி நம்ம சோலார் சிஸ்டத்தோடைய எல்லை கோடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு பேர் தான் ஊர்த் கிளவுட் அப்படிங்கிறது. அந்த ஊர்த் கிளவுட்லயும் விண்கற்கள் தான் இருக்கு. ஸோ இப்படி நம்ம சோலார் சிஸ்டத்தை சுற்றி ஏகப்பட்ட விண்கற்கள் சுற்றிட்டு இருக்கு. இந்த விண்கற்கள் எல்லாமே அப்பப்போ நம்ம சூரியனையும் சுற்றி வரும். அப்படி வரக்கூடிய விண்கற்கள் எப்போவாது சூரியனை சுற்றி வரும்போது நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது வால் நட்சத்திரங்களா அந்த விண்கற்கள் தோன்றும். சில விண்கற்கள், இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கக்கூடிய விண்கற்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட ஈர்ப்பு விசையை ஈர்க்கப்பட்டோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட ஈர்ப்பு விசையில ஈர்க்கப்பட்டோ இல்லாட்டி நிலவோட ஈர்ப்பு விசையில ஈர்க்கப்பட்டோ அது மேலே போய் மோதும். சில நேரங்களில் நம்ம பூமியில மோதக்கூடிய விண்கற்களையே இந்த ஜூபிட்டர்னு சொல்லப்படக்கூடிய நம்ம பெரிய அண்ணன் வியாழன் வந்து அதோட ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி அது பக்கம் இழுத்து நம்ம பூமியை நிறைய டைம் காப்பாற்றிருக்கு. வியாழன் கிரகம் மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய மார்ஸ் பிளானட் இந்த விஷயத்தை நம்ம பண்ணி நம்ம பூமியை காப்பாத்திருக்கு. பிளஸ் நம்மளோட நிலவு கூட இந்த மாதிரி விஷயத்த பண்ணி நம்ம பூமியை காப்பாத்திருக்கு அப்பப்போ. அதனாலதான் நிலவுல ஏகப்பட்ட பள்ளங்கள் இருக்கக்கூடிய இமேஜஸை நீங்க பார்க்க முடியும், நம்மளுடைய நிலவுலையும் சரி வியாழன்லயும் சரி. பட் ஆனால் இந்த விஷயம் அப்பப்போ நடக்கிற விஷயமா இருந்தாலும் இது வந்து எல்லா டைமும் நம்ம பூமியை வந்து இந்த மாதிரி செவ்வாய் கிரகமும் மார்ஸ் பிளானட்டும் வியாழன் கிரகமும் பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. சில நேரங்களில் இது எல்லாத்தோட ஈர்ப்பு விஷயம் தாண்டி சில விண்கற்கள் நம்ம பூமியை நோக்கி வந்திருக்கு. அப்படி வந்த விண்கல் தான் 6.5 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பூமியை தாக்கி நம்ம பூமியில இருக்கக்கூடிய டைனோசர் இனம் அழியறதுக்கு காரணமா இருந்திருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா இதே விஷயம் திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய பதில் அப்படிங்கிறது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நிச்சயமா ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 100% நடக்காது நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னா சயின்டிஸ்ட்களோட பதிலா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மாதம் முன்னாடி நம்ம நாசா தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு. அதாவது 2038 நம்ம பூமியை வந்து ஒரு விண்கல் தாக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பு. இது ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி நாசா ஷேர் பண்ண ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து அது பெருசா வந்து உலகம் முழுக்க பரவிட்டு இருக்கு, பெரிய காட்டுத்தீ மாதிரி. ஆனா இது எங்க வந்து நாசா சொன்னாங்க அப்படின்னா SMPAG அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்புடைய கூட்டத்துல தான் நாசா வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னப்பா SMPAG அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் மிஷன் பிளானிங் அட்வைசரி குரூப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய எர்த், நம்ம பூமியிலே இருக்கு. இந்த அமைப்பு எதுக்காக இருக்குன்னா இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய சில நாடுகள்ல இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்னு இருக்கு. எக்ஸாம்பிளா நம்ம பூமியில நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா, யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரிசர்ச் சென்டரா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டுகளாக இருக்கட்டும், சயின்டிஸ்ட்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அந்தந்த நாட்டுக்கு சம்பந்தமான ரிசர்ச்களை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஒரே மனதோட ஒரே நோக்கத்தோட செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த SMPAG அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்புடைய நோக்கம். இவங்க எல்லாருமே அந்த அமைப்புல உறுப்பினர்களா இருப்பாங்க, இந்த ரிசர்ச் சென்டர்ல இருக்கவங்க எல்லாருமே. அப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்புடைய கூட்டம் அப்படிங்கிறது ரீசெண்டா சில மாசங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த கூட்டம் இதுதான் முதல் தடவை நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இது வரைக்கும் 4 முறை இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது 5வது முறை. இது என்னவா சொல்லுவாங்கன்னா டேபிள் டாப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டேபிள் டாப் எக்ஸசைஸ் 5, அதாவது TTX5, அதாவது TTF இல்லைங்க, TTX5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துல ஒவ்வொரு விதமான ஆலோசனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை நடத்தப்பட்டிருக்கு. 5வது முறை நடத்தப்பட்ட இந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டு மூலமா பூமிக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது, அதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல தான் நாசா தரப்புல இருந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் மத்தியிலையும் சயின்டிஸ்ட்கள் மத்தியிலையும். என்ன டீட்டெயிலா வந்து அவங்க கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு தேதியில இருந்து ஒரு 14 வருஷம் கணக்கெடுத்துக்கோங்கப்பா. ஒரு 2038 வச்சுக்கோங்க, ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு தேதி அப்போ, அந்த வருஷத்தப்போ நம்ம பூமியை தாக்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த விண்கல் வந்து பூமியை வந்து மோதுறதுக்கு இன்னும் 14 வருஷம் தான் இருக்கு. அப்படி வரக்கூடிய விண்கற்கள்ல இருந்து நம்ம பூமியை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா யாராச்சும் சொல்லுங்க அப்படின்னு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் மத்தியிலையும் சயின்டிஸ்ட் மத்தியிலையும் ஒரு கேள்வியை நாசா தரப்புல தெரிவித்திருக்காங்க. சரி, நாசா எதுக்கு திடீர்னு இந்த ஒரு கேள்வி எழுப்பணும்? அந்த கூட்டத்துல ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல கண்டிப்பா வரலாம். ஆனா இது சிந்திச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அமைப்போடைய நோக்கமே அதுதான். அந்த ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்கும் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணதுக்கான நோக்கமாக தான். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயமான அழிவுகளை பத்தியும் ஒவ்வொரு விஷயமான மிஷினை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் அந்த கூட்டமே நடக்கும். இந்த வாட்டி இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக அந்த கூட்டம் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில இந்த கேள்வி அவங்க எழுப்பியிருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இன்னையிலேருந்து 14 வருஷம் டைம் இருக்கு அந்த விண்கல் வந்து தாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் மோதுது.
ஆனால் 14 வருஷத்துக்கு அப்புறம் மோத போகிற அந்த விண்கல்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க டெக்னாலஜி இன்னைக்கு என்னதான் நம்ம பெருசாக வளர்ந்துட்டோம்னு சொன்னாலும் அந்த டெக்னாலஜி வச்சு அந்த விண்கல்ல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. சொல்லப்போனால் எந்த சயின்டிஸ்ட்டை கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்மளால் அந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது அப்படின்னா எத்தனை வருஷம் இருந்தாலும், ஒரு 20 வருஷம் இருந்தாலும் சரி, 25 வருஷம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை தடுக்க முடியாது. குழந்தைங்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் பார்த்த மாதிரி இந்த விண்கல் பூமியை தாக்க வரும்போது நம்ம பூமியிலேருந்து ஒரு ராக்கெட்டை அனுப்பி அந்த ராக்கெட்டுக்குள்ளே ஒரு அணுகுண்டு, ஒரு நியூக்ளியர் பாம்பை வச்சு அந்த நியூக்ளியர் பாம்பை வச்சு நம்ம ஒரு மிசைல் மூலமாக அனுப்பி அந்த விண்கற்களில் அனுப்பி அந்த விண்கல்ல ரெண்டாக பொழந்து நம்ம பூமியை சுற்றுவட்ட பாதையிலேருந்து அதோடைய ஆர்பிட்டை விலக வச்சு பூமியை காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் படத்தில் தான், சயின்ஸ் ஃபிக்ஷனான அந்த ஃபிக்ஷனான மூவிஸில் மட்டும் தான் நடக்கும். ரியல் லைஃப்பில் அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. நம்ம அப்படி ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பூமியிலேருந்து ராக்கெட்டில் ஒரு மிசைல் அனுப்புகிறோம் அப்படின்னா அது அந்த விண்கல்ல போய் மோதும், வெடிக்கவும் செய்யும். அப்படி வெடிக்கும் போது நம்ம நினைப்போம் படத்தில் பார்க்கவே ரெண்டு துண்டாகி அது ரெண்டு டைரக்ஷனில் போகிற மாதிரி படத்தில் பார்ப்போம். அது ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஆனால் ரியாலிட்டியில் அப்படி நடக்காது. திடீர்னு அது 2 துண்டா போகிறதுக்கு பல துகள்களாக மாறி மொத்த துகள்களும் நம்ம பூமியை நோக்கி வந்துச்சுன்னா அது ஒரு கல் விழுந்துச்சுன்னா ஒரு இடம் தான் அழியும். பல துகள்களாக மாறி பூமியில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்களே அழிச்சு நாசமாக்கி பேரழிவுக்கு உண்டாக்கிறோம். முதல்ல நடக்கக்கூடிய அழிவை விட பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ அந்த மாதிரி மிஷின்லாம் நம்ம கற்பனையாக தான் வச்சுக்கணுமே தவிர அதை ரியாலிட்டியில் நம்ம பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கும் போது ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட எல்லாரும் கேள்வியை எழுப்புற மாதிரி அந்த கேள்வியை நாசா எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்த கேள்வி எழுப்புனது மூலமா அவங்க சொன்ன பதில் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு வெளியாகலை. அதாவது இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி ஆபத்து வருதுன்னா முதல்ல மக்களை ஒரு அவேர்னஸ் படுத்தினா மட்டும்தான் அதுக்கப்புறம் நம்ம நிதானமாக இருந்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளை நம்ம ஏற்படுத்த முடியும். அதனால் ஃபஸ்ட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு விஷயத்தை தான் அவங்களும் அறிவிச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இப்போதைக்கு முடியலாட்டியும் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது சம்மந்தமான ரிசர்ச்களோ ஏதாச்சும் ஒரு மிஷினோ முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வரும் நிறையா சயின்டிஸ்டுகளுடைய மனசில். ஏதாச்சும் ஒரு மிஷினை முன்னெடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் நாசா இதை ஏற்கனவே பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? என்னடா சொல்கிறேன் அப்படிங்கன்னா நாசா டாட் மிஷின் அப்படிங்கிற ஒரு மிஷின் பேரில் ஒரு மிஷினை முன்னெடுத்தாங்க. அந்த மிஷினுடைய நோக்கமே இந்த மாதிரி பூமியை தாக்க வரக்கூடிய விண்கல்லுடைய அந்த தன்மையை அறிஞ்சு அதை ஏதாச்சும் ஒரு விஷயம் மூலமாக அதை பாதையிலேருந்து ஏதாச்சும் ஒரு டைவர்ட் பண்ண முடியுமா, அதோட சுற்றுவட்ட பாதையை சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ண முடியுதா, இல்லாட்டி ஏதாச்சும் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் மூலமாக பண்ணாங்க. அது மூலமாக ஒரு விண்கலனே அனுப்புனாங்க, டாட் விண்கலம் அப்படிங்கிற ஒரு விண்கலம். அந்த விண்கலனை அனுப்பி அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஆஸ்ட்ராய்டை செலக்ட் பண்ணி அந்த ஆஸ்ட்ராய்டு மேலே மோத வச்சாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷின் மூலமாக. அதை மோத வச்சு அதோட சுற்றுவட்ட பாதையில் லைட்டாக ஒரு சேஞ்சை நாசா பண்ணாங்க. பெரிய சேஞ்ச் இல்லை, ரொம்ப ரொம்ப மைல்டூட்டான ஒரு சேஞ்சை தான் பண்ணாங்க. ஆனால் அதுவே பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா ஒரு முதல் முயற்சியை நம்ம எடுத்திருக்காங்க நாசா அப்படிங்கும்போது அது பெரிய சாதனையை தான் அவங்க பார்த்தாங்க. ஃபியூச்சரில் அது சம்மந்தமான ரிசர்ச்கள் தொடர்ந்து பண்ண மிஷின்களை கையில் எடுக்க கண்டிப்பாக நம்ம பெரிய லெவலில் ஒரு அச்சீவ் பண்ணலாம். அப்படியே பண்ணாலும் கூட பெரிய சைஸில் வரக்கூடிய விண்கல்ல நம்ம அதோட சுற்றுவட்ட பாதையிலேருந்து நம்மளை டைவர்ட் பண்ணுற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஆனால் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் தான் நாசா அந்த மிஷினை கையில் எடுத்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஃபைனலாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகள் அப்படின்னு ஒரு தியரியாக என்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேபி இந்த மாதிரி விஷயம் நடக்க போது ஒரு 14 வருஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்படி நடக்கும்போது நம்மளால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு அந்த விண்கல்லுடைய தன்மையை தெரிஞ்சுக்கலாம். அந்த விண்கல்லை எந்த மாதிரியான இம்பேக்டை நம்ம பூமியில் விழுந்ததுக்கப்புறம் ஏற்படுத்தும், எங்கெங்கே விழும், அந்த மாதிரியான டேட்டாஸை மட்டும் தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். அதை தாண்டி அது தடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற ஆலோசனையோ இல்லாட்டி ஏதாச்சும் விஷயத்தை ஐடியா யோசிக்கத்தான் முடியுமே தவிர அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தக்கன டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ பட் ஆனால் அதுக்கான ரிசர்ச்களை நம்ம பண்ணுறது நல்லதான். வருமுன் காப்போம் அப்படிங்கிற தமிழ் பழமொழி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்களை அவங்க யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் நாசா ஏற்கனவே ஒரு மிஷினை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த டாட் மிஷின், அதை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டதுக்கப்புறம். ஸோ அது வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆர்வத்தை பொறுத்து கண்டிப்பாக நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாசா சொல்லியிருக்கக்கூடிய அந்த கேள்வியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம பூமி இந்த மாதிரி ஒரு விண்கல் தாக்க வருதுன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பாதுகாக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது சொல்லிட்டு உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும்
கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க. இயற்கையவே எதை போட்டும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஆனால் என்ன நடக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியாது இல்லையா? எதிர்காலத்தில் என்ன நடக்கணும் நம்மளால தீர்மானிக்க முடியாது, பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கணும், பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிக்கெட் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சேகர். பை பாய்.